மக்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கேரளா கோவில் திருவிழா, பூரம் திருவிழான்னு சொல்லுவாங்க. அதை தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க, வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இப்படிக்கு நான் பிளாக் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டில் தான் வீடியோ போடுறேன். இதுதான் திருவிழா, இப்படி தான் இருக்கும். நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க. இது மூலமாக பார்த்துக்கோங்க. நேரில் பார்க்காதவங்க இந்த வீடியோ மூலமாக பார்த்துக்கோங்க. எவ்வளோ யானை அணிவகுத்து நிற்கிது பாருங்கள். இப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் திருவிழாவில் ஃபுல்லாக யானை தான் இருக்கும் கேரளாவில். இப்படி தான் சூப்பராக அதை பாருங்கள். டெக்கரேஷன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அலங்காரம்லாம் யானைக்கு மேலே அலங்காரம்லாம் இருக்கலாம். அதை எப்படி செய்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ யானை நிற்கிது பாருங்கள். இதுதான் வந்து காவடி, பூ காவடின்னு சொல்லுவாங்களா, அந்த காவடி தான் ஜிகினா பேப்பரில் ஆடுறாங்க பாருங்கள். இது பேர் பூ காவடின்னு சொல்லுவாங்க. ஜிகினா பேப்பரில் கில்டர் போட்டு ஆடுவாங்க. இது வித்தியாசமாக இருக்குது. இங்கே அது மாதிரி இருக்காது. அங்கே இந்த வீடியோ பார்க்கறது உங்களுக்கெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இது நேரில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் கூட்டத்தில் பார்க்க முடியாது. செம கூட்டமாக இருக்கும். இதை பாருங்கள். இது ஒரு காவடி. இது அலங்கார காவடி. இது எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம ஊர்லலாம் பார்க்க முடியாது. மயில் காவடி, புலிக்காவடி, அது மாதிரி ஒரு காவடியெல்லாம் அங்கே பாருங்கள். ஒவ்வொரு காவடியும் சேவல் காவடி, இது வாத்து காவடி. ஒவ்வொரு காவடியும் அப்படி இருக்கும். வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நம்ம ஊர் இந்த மாதிரி இல்லாமல் பூரம் திருவிழான்னு சொல்லுவாங்க. இதோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்துருந்தா கமெண்டில் பண்ணுங்கள். பார்க்காதவங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அந்த சண்டை மேலேன்னுவாங்களோ அந்த சண்டை மேலே தான் இது. இந்த பூக்காவடி பாருங்கள். ஃபுல்லாக யானை தான் இருக்கும். பாருங்கள் ஒவ்வொரு அலங்காரத்தில் வராங்க பாருங்கள். ஒவ்வொருத்தரும் எல்லாம் ஜாலியாக இருக்கும். 10 நாள் 15 நாள் 1 மாதம் கூட நடக்கும். எல்லா கோவில்லையும் இருக்கும். ஒவ்வொரு கோவில்லையும் நடக்கும். திருச்சூர் பூரம்னு சொல்லுவாங்க. நீங்களே இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். இப்படி தான் இருக்கும் பாருங்கள். சீரியல் லைட்டில் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஒரு காவடி. ஃபுல்லாக சீரியல் லைட்டை செட் பண்ணிட்டு வந்து வராங்க பாருங்கள். நல்ல பெரிய பூரம். இது 1 மாதத்துக்கிட்ட நடக்கும். நல்லாயிருக்கும் பார்க்க. மக்களே இவ்வளோ பொறுமையாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா இப்படிக்கு நான் பிளாக் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.